பொய் என்ற வார்த்தை குறைவுற்று மெய்யானால் மெய் என்பது தேட வேண்டுமோ? மையிருளை தீர்த்த வெயிலை திரும்பி அசைத்து இமைத்துப் பார்த்ததில் என் சந்தேகம் வைப்பாய். பொய் பொய் பொய், இந்த வார்த்தைகளை தொடர்ந்து ஞானிகள் சொல்லி வருகிறார்கள். பொய் என்று சொன்னாலும் கூட நம்மால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், ஒவ்வொரு நாளும் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம் உறவுகள், நம் கொண்டு வந்த செல்வங்கள் அனைத்தும் நம்மோடு இணைந்தே பயணித்துக் கொண்டிருக்கின்றன. அப்படி இருக்கும்போது கண்ணால் கண்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை எல்லாம் பொய் என்று சொன்னால் அதை எவ்வாறு ஏற்றுக்கொள்வது என்கிற மனக்கிலேசம், தடுமாற்றம் என்பது ஏற்படத்தான் செய்கிறது. முதுமை என்பதை சந்தித்து எழுந்து நடக்கக்கூட இயலாமல் நரைதரை வந்து தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய ஒருவர் தான் வாழ்ந்திருந்த வாழ்நாளை திரும்பவும் சிந்தித்து பார்க்கும்போது, நான் கொண்டிருந்த உடல் என்ன, அதன் அலங்காரங்கள் என்ன, நான் தேடிய திரவியங்கள் என்ன, நான் பூண்டிருந்த ஆடை ஆபரணங்கள் என்ன, எல்லாமே போய்விட்டதே. இப்போது ஏதோ ஒரு நிலையிலே இருக்கிறேனே, இந்த உடல் எப்படி இப்படி மாறியது? இந்த தேடுதலும் குறைபாடு கொண்ட மனக்குமுறலும் அப்போது இருந்து கொண்டுதான் இருக்கும். மையிருளிலே தட்டுண்டு தடுமாறி நாம் இந்த உலகத்தை பார்க்கிறோம். கதிரவன் உதயமான போது காட்சிகள் கற்புலனாகின்றன. காரிருள் மேகம் சூழ்ந்திருக்கக்கூடிய மின்மினிகள் கூட இல்லாத, அதாவது நட்சத்திரங்கள் கூட இல்லாத, சந்திரனும் இல்லாத ஒரு இருள் வேளையிலே தட்டுண்டு தடுமாறி பயணிக்கக்கூடிய ஒருவன் கண்களுக்கு எதுவுமே தெரியாது. மை பூசி வைத்த காரிருள் மாத்திரமே அங்கே இருக்கும். இந்த இருளிலே பயணிக்க முடியாது என்று தனக்கு பாதுகாப்பாக இருப்பதாக கருதிய ஏதோ ஒரு இடத்திலே தன்னை ஒப்படைத்து சுருண்டு படுத்து கொண்டு விடுகிறான். பொழுது புலர்கிறது. கதிரவன் உதயமான போது காட்சிகள் தெள்ளத் தெளிவாக தெரிகின்றன. அவன் பாதுகாப்பான இடம் என்று கருதி சுருண்டு படுத்திருந்த இடம் ஒரு மயானம், சமாதி என்பது தெரிந்தபோது அவனுக்குள்ளே ஒரு அச்சம் ஏற்படுகிறது. இந்த மயானத்திலா இதுவரையிலும் நாம் படுத்திருந்தோம் என்று எண்ணி பார்த்தபோது அவன் உடல் லேசாக நடுங்குகிறது. இங்கே எதுவுமே இல்லை, இருளாக மாத்திரமே இருக்கிறது என்று கருதியிருந்த போது, பொழுது விடிந்து கதிரவன் உதயம் என்பது ஏற்பட்ட போது உண்மையான நிலை வெளிப்பட்டு வந்தது. எப்படி பார்த்தாலும் கதிரவன் உதயமாகாமல் இருந்திருந்தால் அந்த மனிதன் தங்கியிருந்த இடம் எது என்பது அவனுக்கு தெரியாமலே போயிருக்கும்.